நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 3ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:25. வெனிசுவேலா மீது அமெரிக்கா தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறது. நிக்கோலஸ் மதுரோ ஜனாதிபதி பிடிபட்டிருக்கின்றார் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்திலே எழுதியிருக்கின்றார். வெனிசுவேலா தலைநகரில் இரவு முழுவதிலும் வெடிச்சத்தங்கள் கேட்டன என்று அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றார்கள். ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் கைது செய்திருக்கின்றார் என்று அந்த ஜோடி நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதாக ட்ரம்ப் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார். வெனிசுவேலா மீது அமெரிக்கா மிக பெரும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. கராகஸின் குறைந்தது 7 தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் தாழ்வாக பறக்கும் விமானங்களின் சத்தம் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 2 மணி அளவில், இங்கே இங்கிலாந்து நேரப்படி காலை 6 மணி அளவில் கேட்டது என்றும் அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றார்கள். தேசத்தின் ஒருங்கிணைந்த பாதுகாப்புக்காக வெனிசுவேலா தனது ஆயுத படைகளை நிறுத்தியுள்ளதாக ஆயுதப்படையின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். அவசரகால நிலையை வெனிசுவேலா அறிவித்திருக்கிறது. வெனிசுலாவை அழித்து ஒழிக்க வேண்டும், அங்குள்ள கனிம வளங்கள், ஒயில் எல்லாவற்றையும் கைப்பற்ற வேண்டும். எதிர்கட்சி தலைவரை தற்பொழுது பிரதமர் அல்லது ஜனாதிபதி ஆக்க வேண்டும் என்பதுதான் ட்ரம்பினுடைய முதலாவது நோக்கம். வேறு எதுவும் இல்லை. ஏன்னா வெனிசுவேலா பக்கத்தில் இருக்கிறது. ஆகவே கனிம வளங்களை களவெடுத்துக் கொண்டு வரலாம், ஒயிலை களவெடுத்துக் கொண்டு வரலாம். ஆகவே எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வருவதற்காக ட்ரம்ப் இந்த போரை இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார். பல மாதங்களாக வளர்ந்து வருகின்ற இந்த பதட்டங்களுக்கு மத்தியில் தற்பொழுது வெனிசுவேலா மீது குண்டு தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி இருக்கிறது. 2 நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக நீடித்த ஒரு உராய்வை தொடர்ந்து வெனிசுவேலா மீதான அமெரிக்க தாக்குதல்கள் தற்பொழுது நடைபெற்றிருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு நாட்டையும் ட்ரம்ப் தாக்கி பிடித்து அந்த ஜனாதிபதிகளை இல்லாமல் ஆக்கினால் அப்போ என்ன நடக்க போகிறது உலகத்தில் என்பதுதான் தற்பொழுது மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது. இங்கே இந்த விஷயங்கள் இந்த நிலைக்கு எவ்வாறு அதிகரித்தன என்பதை நாம் பார்ப்போம். பல மாதங்களாக பதட்டம் அதிகரித்து வந்தது. கரீபியனில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஏற்கனவே குவிக்கப்பட்டன. ராணுவ நடவடிக்கைகள், அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருவதால் அமெரிக்கா வெனிசுவேலாவை தாக்கப் போகிறது என்று நாம் தொடர்ச்சியாக கூறி வந்தோம். ஆனால் இது ஒரு அதிர்ச்சிகரமான நடவடிக்கையாக வெனிசுவேலா மீது தற்பொழுது ட்ரம்ப் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார். டொனால்டு ட்ரம்புக்கு ஒரே ஒரு விஷயம்தான், உலகத்திலேயே மிக அதிகமான ஒயில் வெனிசுவேலாவில் இருக்கிறது. மிகப்பெரிய நாடு. அந்த ஒயில் முழுவதையும் அமெரிக்காவுக்கு கொண்டு வர வேண்டும். பெட்ரோல், டீசல் எல்லாவற்றையும், கேஸ் எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும். அமெரிக்கா வங்குரோத்து நிலைமையில் இருக்கின்ற சூழ்நிலையில் கைப்பற்றப்பட்ட இடங்களில் இருந்து அவர்கள் ஓயிலை எடுத்துக்கொண்டு வருவதுதான் தற்போதுள்ள சூழ்நிலையாக இருக்கிறது. ஏனெனில் இப்ப எனர்ஜி மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. என்ன நடந்தது அல்லது இப்பொழுது என்ன நடைபெறுகிறது என்பது தொடர்பான பலதரப்பட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கராகஸில் ஏற்கனவே வேலை நிறுத்தங்கள் நடைபெற்றன. இதனை சாட்டாக வைத்து கராகஸை, அதாவது வெனிசுவேலாவை கவிழ்க்க வேண்டும், நிக்கோலஸ் மதுரோவை அந்த நாட்டை விட்டு தூக்க வேண்டும் என்று பல சித்து வேலைகளை ட்ரம்ப் செய்தார். ஆனால் எதுவுமே தாக்குப்பிடிக்கவில்லை, எதுவுமே சரிவர நடைபெறவில்லை. திடீரென்று இன்று காலை தாக்குதல்களை நடத்திவிட்டார். செப்டம்பர் முதலில் பதட்டங்கள் அதிகரிக்க தொடங்கின காலத்திலிருந்து நிக்கோலஸ் மதுரோ ஒரு போதைப் பொருள் கும்பலை வழிநடத்துவதாக ட்ரம்ப் ஆதாரங்களை வழங்காமல் குற்றம் சாட்டினார். ட்ரம்ப் நிர்வாகம் என்ன சொல்லிச்சென்றா, அமெரிக்கா போதைப் பொருள் கும்பல்களுடன் ஆயுத மோதலில் ஈடுபட்டுள்ளதாக ட்ரம்ப் சொன்னார். அமெரிக்கர்களை கொள்ளும் சட்டவிரோத மருந்துகளை வழங்குவதில் மதுரோ முக்கிய பங்கு வகிப்பதாக குற்றம் சாட்டினார். மதுரோ இதனை மறுக்கிறார். நானா ஜனாதிபதியா போதைப் பொருள் கும்பல்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றார், அது வேறொரு பகுதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. வெனிசுவேலா ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுக்கு கொக்கையின் கொண்டு செல்லும் ஒரு போக்குவரத்து நாடு என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். வேற குற்றம் சாட்டுறதுக்கு வழி இல்லை. இப்ப எப்படி சதாம் ஹுசைன் அங்க அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறார் என்று டொனி பிளேயர் குற்றம் சாட்டினாரோ, அதே போல தற்பொழுது வெனிசுவேலா அதிபர் போதைப் பொருள் கடத்தல் செய்கின்றார் என்று இவர் குற்றம் சாட்டுகின்றார். எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனாலும் கூட திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லும் பொழுது அது ஒரு உண்மையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்னடா திரும்ப திரும்ப அவர் பேட்டியில சொல்லிக் கொண்டிருக்கின்றார், நிக்கோலஸ் மதுரோ போதைப் பொருள் கடத்தலுக்கு தலைமை தாங்குகிறார் என்று. ட்ரம்ப் நிர்வாகம் என்ன செஞ்சதுன்னா, வெனிசுவேலாவுக்கு உள்ளேயும் வெளியேயும் இது தொடர்பாக அதிகமாக கத்திக் கொண்டிருந்தது.
பிராந்தியத்திலே படகுகளுக்கு எதிரான தாக்குதல்களில் 115 பேரை ட்ரம்ப் கொண்டிருக்கின்றார். ட்ரம்பும் அவரது குழுவும் இந்த கப்பல்களை போதைப்பொருள் கும்பல் எடுத்து செல்ல பயன்படுத்துவதாக சொல்கின்றார்கள். ஆனால் படகுகளில் கொல்லப்பட்டவர்கள் மீனவர்கள் என்று நிக்கோலஸ் மதுரோ கூறுகின்றார். ஒரே விஷயம்தான், வெனிசுவேலா உலகின் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய எண்ணெய் இருப்பை கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்ப சவுதியில இருந்து எண்ணெய் கொண்டு வரதுக்கும் சவுதிக்கு பணத்தை அள்ளி கொடுப்பதற்கும் சவுதியும் இங்கே மிடில் ஈஸ்டும் வளைந்து கொடுப்பதை போல நிக்கோலஸ் மதுரோ வளைந்து கொடுக்கவில்லை என்பதுதான் ஒரே ஒரு விஷயம். சரி, அவரும் கோடிக்கணக்கான டாலர்களை கொடுத்திருந்தாருன்னா அவரும் ஆட்சியில இருந்திருக்கலாம், எண்ணெயும் கொடுத்திருந்தாருன்னா இருந்திருக்கலாம். ஆகவே இந்த அரபுக்கள் வளைந்து கொடுப்பதை போல நிக்கோலஸ் மதுரோ வளைந்து கொடுக்கவில்லை. அவர் இந்த தீவிரவாதத்தை எதிர்க்கிறார், இந்த ட்ரம்பினுடைய தீவிரவாதத்தை. மேற்கத்திய எண்ணெய் நிறுவனங்கள் நாட்டில் செயல்பட்டு வந்தாலும் பல ஆண்டுகளாக பொருளாதார தடை அமெரிக்காவால் விதிக்கப்பட்டது. வெனிசுவேலா முதலீட்டை ஈர்ப்பதிலும் அதற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் அந்த பாகங்களை பெறுவதிலும் அமெரிக்கா தலையிடுது. அமெரிக்கா தனது நாட்டின் எண்ணெயை விரும்புவதாக மதுரோ திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் நிக்கோலஸ் மதுரோ சீனாவுக்கு எண்ணெய் விற்கிறார். வெனிசுவேலாவின் எண்ணெய் இருப்பு தான் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஆர்வமாக இருக்கிறது. அதை திருட வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம் தான் ட்ரம்புக்கு இருக்கிறது. எண்ணெய், கனிம வளங்கள், அரிய மண் வளங்கள் அங்கு இருக்கின்றன. ஆகவே இப்ப வெனிசுவேலாவின் முக்கிய கூட்டாளி சீனா மற்றும் ரஷ்யா. இது ஏற்கனவே தெரிந்த விஷயம். அப்ப ட்ரம்பினுடைய இந்த உலக கண்ணோட்டத்திற்கு உண்மையில் இது பொருந்தாத ஒன்று. சீனாவோடையும் ரஷ்யாவோடையும் நீங்கள் கூட்டு வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக கட்டாயமாக அமெரிக்கா அதனை எதிர்க்கும். சீனாவுக்கு அனுப்புவதை நிறுத்தப் போகிறது. அமெரிக்காவின் செல்வாக்கை ட்ரம்ப் இது தேசிய பாதுகாப்பு உத்தி என்று சொல்கின்றார். கடுமையான அமெரிக்க தடைகளின் அழுத்தத்தின் கீழ் மதுரோவின் அரசாங்கம் சீனாவுடன், ஈரானுடன் மற்றும் ரஷ்யாவுடன் எரிசக்தி மற்றும் சுரங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கிறது. இது ட்ரம்புக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது. இப்பொழுது நிக்கோலஸ் மதுரோவையும் மனைவியையும் கைது செய்து விட்டதாக ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்திலே எழுதியிருக்கின்றார். இனி அவர் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த போவதாக பொய் சொல்கின்றார். உண்மையில் இப்ப எதிர்கட்சி தலைவரை கொண்டு வந்து இந்த மதுரோவினுடைய ஆட்சியை கலைத்துவிட்டு எதிர்கட்சி தலைவரை கொண்டு வந்து முழுவதுமாக வெனிசுலாவை கைப்பற்றுவதுதான் ட்ரம்பினுடைய முழுமையான நோக்கம். தற்பொழுது அதற்கான எல்லா வேலைகளும் ஆரம்பித்து விட்டன. வெனிசுவேலா மக்கள் தான் பாவம் அங்கு குண்டுவீச்சு நடத்தி மக்களை கொண்டிருக்கின்றார். இராணுவ தளங்கள் மீது குண்டுவீச்சு நடத்தி இருக்கின்றார். ஆகவே இதுதான் தற்போதைய செய்தி. தொடர்ச்சியாக வருகின்ற செய்திகளை நான் உங்களுக்கு தருகின்றேன். நன்றி நண்பர்களே.